This is from Balamit TNPC Academy. ஸோ வந்து ஜாகிரஃபி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 2 பார்ட் முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்து என்ன பார்த்துருக்கோம்னா, இந்தியாவோட வந்து அமைவிடம் எப்படி இருக்கும், நிலத்தோற்றம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இமயமலைகள் பற்றி பார்த்தோம். சரிங்களா? இயற்கை அமைப்பு பிரிவுகளில் இமயமலையை பற்றி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வடபெரும் சமவெளிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வடபெரும் சமவெளிகள்னால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ வடபெரும் சமவெளிகள் பார்த்திங்கன்னா, வளமான சமவெளிகள் வந்து எங்கே இருக்குதுன்னா, வடக்கு மலைகளின் தென்புறம் இருக்குது. வடக்கு மலைகள்னால் என்னது? இமயமலைகளை தான் வடக்கு மலைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வளமான சமவெளிகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு மலைகளில் தென்புறம் வந்து பறந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பாருங்கள், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணையாறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளியாக வந்து இது வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன துணையாறுகளில் வந்து உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகள்னு கேட்கலாம். என்னது? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அதன் துணையாறுகளால் என்னது? இதால் கிடையாது, அதோட துணையாறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளியாக வந்து இது வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது நீளம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 2400 கிலோமீட்டர் வந்து நீளம் இருக்குது. இதன் அகலம் பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 2040 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வந்து இது வந்து காணப்படுது. சரிங்களா? ஸோ இது வந்து இதோட நீளம் என்னது? 2400 கிலோமீட்டர். இதன் அகலம் பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வரை காணப்படுது. சரிங்களா? ஸோ இதோட பரப்பளவு பாருங்கள், 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து இது பரவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து முக்கியமானது தான். ஸோ இதை வந்து நம்ம நோட்ஸாக எடுக்கும் போது ரொம்ப பேஜ் வந்து அதிகமாகுது. சரிங்களா? புக்லேயே 20 பேஜ் இருந்துச்சுன்னா நம்ம 40 பேஜுக்கு எழுதுகிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை வந்து டைப் பண்ணி நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தா உங்களுக்கு வந்து பேஜஸ் கம்மியாகும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜாகிரஃபியை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் நான் நடத்துகிற வந்து 7 லெசன்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் லைன் பை லைனாக வந்து படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ எங்கேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியாது. ஜாகிரஃபியில் அந்தளவுக்கு நீங்கள் வந்து லைன் பை லைனாக வந்து படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? வட இந்திய பெரும் சமவெளி பார்த்திங்கன்னா மேடு பள்ளமற்ற ஒரு சீரான சமபரப்பாக வந்து இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவை பார்த்திங்கன்னா இமயமலை மற்றும் விந்திய மலைகளில் உள்ள ஆறுகளின் படிய வைத்தல் செயல்முறைகளால் வந்து உருவாக்கப்பட்டுள்ளன. வடபெரும் சமவெளிகள் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். இமயமலை மற்றும் விந்திய மலைகளில் உள்ள ஆறுகளின் படிய வைத்தல் செயல்முறைகள்னால தான் இந்த சமவெளி வந்து உருவாச்சு. சரிங்களா? இவ்வாறுகள் பார்த்திங்கன்னா மலையடி சமவெளிகள் மற்றும் வெள்ள சமவெளிகளில் பார்த்திங்கன்னா அதிகமான வண்டல் படிவுகளை வந்து இது வந்து படிய வைக்கின்றனன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? வடபெரும் சமவெளி படிவுகளின் முக்கிய பண்புகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன சமவெளி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வடபெரும் சமவெளியவே நிறையா வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா பாபர் சமவெளி. ஸோ பாபர் சமவெளினா என்னன்னு பாருங்கள். இச்சமவெளி பார்த்திங்கன்னா இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளானது. இந்த சமவெளி வந்து எது மூலயமா படியுதுன்னா இமயமலை ஆறுகளால் தான் படியுது. சரிங்களா? இப்படிவுகளில் வந்து நுண்துளைவுகள் வந்து அதிகமாக இருக்கிறனால அதாவது அந்த வழியாக வர்ற ஆறு வந்து சிற்றோடைகள்லாம் இருக்குல்ல, அந்த வழியாக வர்ற ஆறு, ஸோ ஓடைகள் இதெல்லாம் எப்படின்னா நீர் உள்வாங்கப்பட்டு வந்து மறைஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதன் அகலம் பார்த்திங்கன்னா மேற்கில் வந்து ஜம்மு, அதாவது மேற்கில் வந்து எங்கன்னா ஜம்மு. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மேற்கில் பார்த்திங்கன்னா ஜம்மு அகன்றும், கிழக்கில் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் குறுகியும் 8 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் வரை வந்து இது வந்து பரவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ தாராய் மண்டலம். ஸோ அடுத்து பாருங்கள், தாராய் மண்டலம். தாராய் மண்டலம் என்ன? அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் காடுகள் வளர்வதற்கும் பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக வந்து இருக்கிறது என்னதுன்னா தாராய் மண்டலம். சரிங்களா? ஸோ தாராய் மண்டலத்தில் உயிரினங்கள் வாழ முடியுமான்னு கேட்பாங்க. சரிங்களா? கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்னது? அதாவது வனவிலங்குகள் வாழ்வதற்கும் காடுகள் வளர்வதற்கும் இது வந்து ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இம்மண்டலம் பார்த்திங்கன்னா பாபர் பகுதிக்கு தெற்கில் இருக்குது. என்னது? தாராய் மண்டலம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா பாபர் பகுதிக்கு தெற்கில் இருக்குது. சரிங்களா? இதன் அகலம் பார்த்திங்கன்னா சுமார் 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை வந்து இது வந்து பரவி காணப்படுது. சரிங்களா? இவை கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் மிக அதிக மழை காரணமாக இது வந்து அகலமாக இருக்குது. என்னது? பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் வந்து அதிக மழை காரணமாக இது வந்து அகலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
சரிங்களா. பெரும்பாலான மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தாராய் காடுகள் எதுக்குன்னா வேளாண்மை சாகுபடிக்காக அழிக்கப்பட்டு வருறதா சொல்கிறாங்க. அதாவது வேளாண்மைக்காக அந்த காடை வந்து அழிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்த சமவெளி பாருங்கள், பாங்கர் சமவெளி. ஸோ பாங்கர் சமவெளினா என்ன? பெரும் சமவெளியில் காணப்படும் பாங்கர் என்பது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றத்தை தான் பாங்கர் சமவெளின்னு சொல்லுவோம். என்னது? பாங்கர் என்பது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம். சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பாங்கர்னா என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இங்குள்ள படிவுகள் பார்த்திங்கன்னா யாவும் பழைய வண்டல் மண்ணால் வந்து ஆனவை. இவை பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட உயர் நிலப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா அமைந்திருக்குது. ஸோ இம்மண்ணானது பார்த்திங்கன்னா கருமை நிறத்துடன் வளமான இலை மக்குகளை கொண்டும் நல்ல வடிகால் அமைப்பை கொண்டும் உள்ளதால் இதுக்கு வந்து வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னது? தாராய் மண்டலமும் வேளாண்மைக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாங்கர் சமவெளியும் பார்த்திங்கன்னா வேளாண்மைக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் காதர் சமவெளி. காதர் சமவெளியை பாருங்கள், ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் காதர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட் நிலம் என்று அழைக்கப்படுது. சரிங்களா. ஸோ என்னது? ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் காதர் என்னதுன்னா பெட் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் படிவுகள் வந்து படிய வைக்கப்படுகின்றன. என்னது? ஒவ்வொரு ஆண்டுமே மழை காலங்களில் வந்து என்னது புதிய மண் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ காதர் மணல் பார்த்தீங்கன்னா களிமண், சேறு மற்றும் மண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ காதர் சமவெளி சா வந்து இல்லை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ டைப்பிங்கில் மிஸ் ஆயிருச்சு. ஸோ சா மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் டெல்டா. ஸோ கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகளால் முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரவன டெல்டா தான் சொல்கிறாங்க. ஸோ இதோட நிலப்பகுதி எப்படி இருக்கும்னா முக்கோண வடிவத்தில் இருக்கும். சரிங்களா. இது வந்து உலகிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மற்றும் அதிவேகத்தில் உருவாகும் டெல்டான்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆறுகளின் வேகம் வந்து குறைவாக இருப்பதால் படிவுகள் பார்த்தீங்கன்னா படிய வைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. என்னது? இப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆறுகளின் வேகம் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ டெல்டா சமவெளி பார்த்தீங்கன்னா புதிய வண்டல் படிவுகள், பழைய வண்டல் படிவுகள் மற்றும் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாக வந்து இது இருக்குது. ஸோ வண்டல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் சமவெளியில் பார்த்தீங்கன்னா உயர்நில பகுதியை சார்ஸ் எனவும் சதுப்பு நில பகுதியை வந்து பில்ஸ் எனவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சரிங்களா. ஸோ வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நில பகுதி பில்ஸ் எனவும் வந்து அழைக்கப்படுது. சரிங்களா. ஸோ இந்தியாவின் வடபெரும் சமவெளியை பாருங்கள், காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு 4 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று என்னதுன்னா ராஜஸ்தான் சமவெளி. ஸோ இதுலேயும் வந்து சா போடலை. சரிங்களா. ஸோ போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ராஜஸ்தான் சமவெளி பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1,75,000 சதுர கிலோமீட்டர் வரை இது வந்து பரப்பளவில் வந்து பரவி இருக்குது. சரிங்களா. என்னது? ராஜஸ்தான் சமவெளி எங்கே இருக்குது? ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் இருக்குது. சரிங்களா. எத்தனை கிலோமீட்டரில்? 1,75,000 சதுர கிலோமீட்டர் வந்து இது வந்து பரப்பளவில் வந்து பரவி இருக்குது. சரிங்களா. இச்சமவெளி பார்த்தீங்கன்னா லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் வந்து இது வந்து உருவாகி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ எந்த ஆறால் உருவாகி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், பல உப்பு ஏரிகள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளியில் வந்து காணப்படுது. ஸோ ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி அவற்றில் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்க்கலாமா? பெரிய இந்திய பாலைவனம் பார்த்திங்கன்னா தார் பாலைவனம்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதாவது பெரிய இந்திய பாலைவனத்தை தார் பாலைவனம்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதியாக வந்து இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பரப்பளவு பாருங்கள், 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா இயற்கை எல்லையாக வந்து இது வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உலகின் 17வது மிகப்பெரிய பாலைவனமாகும். என்னது? ராஜஸ்தான் பாலைவனம் பார்த்திங்கன்னா உலகின் 17வது பெரிய பாலைவனம்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இப்பாலைவனம் பார்த்திங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தின் 2/3 பங்கு நிலப்பரப்பை வந்து இது வந்து கொண்டுள்ளது. என்னது? 2/3 நிலப்பரப்பை வந்து இது கொண்டுள்ளது. ஸோ இந்த பாலைவன பகுதி பார்த்திங்கன்னா மருஸ்தலி என்றும் பாலைவன பகுதி பார்த்திங்கன்னா பாங்கர் என்றும் 2 பகுதிகளாக வந்து அழைக்கப்படுது. சரிங்களா. இப்பாலைவன பகுதியில் பாருங்கள் உப்பு ஏரிகளும் மணல் திட்டுகளும் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்பாலைவனத்தில் என்ன இருக்குது? உப்பு ஏரிகளும் மணல் திட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், பஞ்சாப் ஹரியானா சமவெளி. சரிங்களா. ஏறத்தாழ பார்த்திங்கன்னா 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் வந்து இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன. என்னது? இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே வந்து இருக்குது.
ஸோ எத்தனை கிலோமீட்டர்னா 1.75 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள். சரிங்களா, இச்சமவெளி பார்த்தீங்கன்னா சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளின் படிவுகள்னால வந்து இது வந்து ஏற்படுது. ஸோ இந்த சமவெளி எப்படி உருவாச்சுன்னு பாருங்கள். சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகள்னால் ஏற்படும் படிவுகளால் வந்து இது வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ யமுனை பார்த்தீங்கன்னா யமுனை சட்லஜ் ஆற்றிடை சமவெளியாகவும் இது வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ கங்கை சமவெளி பாருங்கள் அடுத்து. ஸோ கங்கை சமவெளி பார்த்தீங்கன்னா மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்காளதேசம் வரை சுமார் 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை வந்து இது வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை கிலோமீட்டர்? 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரிங்களா, கங்கையும் அதன் துணையாறுகளான கங்கையோட துணையாறு என்னென்னு இருக்குன்னு பாருங்க. இது வந்து பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம். என்னன்னா காக்கரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா. ஸோ இதெல்லாம் என்னது? கங்கையோட துணையாறுகள். சரிங்களா, ஸோ அதிக அளவில் மண்டல் படிவுகளை படிய வைத்து இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியை வந்து இது வந்து உருவாக்குது. சரிங்களா, கங்கை சமவெளி பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவாக வந்து இது வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் பிரம்மபுத்திரா சமவெளி. ஸோ பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும் பகுதி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் தான் அமைந்திருக்கு. பிரம்மபுத்திரா ஆற்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நில சமவெளியாக வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதியில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள் சுமார் 56.275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எங்கன்னா வண்டல் விசிறிகளாகவும் தராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் வந்து இது வந்து காணப்படுது. சரிங்களா, ஸோ இது வந்து எத்தனை கிலோமீட்டர்ன்றதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் அதோட துணையாறுகள் என்ன, அது எங்கே பரவி இருக்குது, அது எத்தனை சதுர கிலோமீட்டர். சரிங்களா, அதை மட்டும் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப படிக்க முடியாத பட்சத்துக்கு அதை மட்டுமாவது நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ தீபகற்ப பீடபூமிகள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சமவெளிகள் வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா, சமவெளிகள் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து தீபகற்ப பீடபூமிகள். ஸோ இது வந்து ஒரு கதை மாதிரி படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது அவ்வளோ சீக்கிரம். ஸோ என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்ற ஒரு ஆர்வத்தில் ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கிலோமீட்டர் பரவி இருக்குது, ஸோ இது எங்கே வந்து இருக்குது, எந்த திசையில் இருக்குது, ஸோ அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, ஸோ இது வந்து வேளாண்மைக்கு யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதோட இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்றைக்குமே மறக்காது. சரிங்களா, ஸோ வேண்டாம் வெறுப்பாக படிச்சிங்கன்னா ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கே நம்ம இதை படிக்கணுமான்ற வேண்டாம் வெறுப்பாக படிச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தீபகற்ப பீடபூமிகள். தீபகற்ப பீடபூமினா என்ன? ஸோ இது வந்து எங்கே இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய சமவெளிக்கு தெற்கே தான் அமைந்திருக்கு. சரிங்களா, என்னது தீபகற்ப பீடபூமி என்னது வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது. இது சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு நம்ம அதாவது 16 லட்சம் சதுர கிலோமீட்டர்னால் நம்ம நாட்டோட மொத்த பரப்பளவில் சுமார் பாதி வந்து இது வந்து வச்சுருக்குது. என்னது தீபகற்ப பீடபூமி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட மொத்த பரப்பளவில் பாதி இருக்குது. சரிங்களா, எத்தனை? 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக வந்து இது இருக்குது. சரிங்களா, தீபகற்ப பீடபூமி பார்த்திங்கன்னா தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டும் இது வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. வடமேற்கே பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர், வடக்கு மற்றும் வடகிழக்கே பார்த்தீங்கன்னா பண்டல்கண்ட் உயர்நில பகுதி, கைமூர், ராஜ்மஹால் குன்றுகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆகியன இப்பீடபூமியின் எல்லைகளாக வந்து அமைந்துள்ளது. ஸோ எந்தெந்த திசையில் என்னென்ன இருக்குன்றதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்பீடபூமியின் பெரும் பகுதி பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் எத்தனைனா 600 கிலோமீட்டர் உயரத்தை வந்து இது வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆனைமலையில் அமைந்துள்ள 2695 மீட்டர் உயரமுடைய ஆனைமுடி சிகரம் பார்த்திங்கன்னா இப்பீடபூமியின் உயர்ந்த சிகரம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்பீடபூமி பார்த்திங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. ஸோ இது பார்த்திங்கன்னா கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதியாகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக ஆறுகள் பார்த்திங்கன்னா அகலமான மற்றும் ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை வந்து இது வந்து உருவாக்கியுள்ளன. சரிங்களா, ஸோ நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக வந்து பிரிக்குது. என்னது நர்மதை ஆறு பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமியை 2 பகுதியாக வந்து பிரிக்குது. சரிங்களா, வடபகுதியை மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென்பகுதியை பார்த்திங்கன்னா தக்கான பீடபூமி என்றும் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ என்னது பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு எதுன்னு கேட்கலாம். என்னதுன்னா நர்மதை ஆறு. என்னதுன்னா வடபகுதியை பார்த்திங்கன்னா மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென்பகுதியை பார்த்திங்கன்னா தக்கான பீடபூமி என்றும் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ விந்தியமலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகளான ஸோ விந்தியமலைக்கு தென்பகுதியில் என்னென்ன ஆறு பாயுதுன்னா கோதாவரி, காவிரி,
மகாநதி, கிருஷ்ணா போன்றவை கிழக்கு நோக்கி பாய்ந்து இது வந்து எங்கே கலக்குது, வங்காள விரிகுடாவில் வந்து கலக்குது. சரிங்களா, இந்த இதை பொறுத்தளவுக்கு அந்த ஆறு வந்து அந்த ஆறோட துணை ஆறுகள் என்ன, அது வந்து எந்த கடலில் கலக்குதுன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா, விந்திய மலையின் தென்பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்குகளின் வழியே நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் வந்து இது வந்து கலக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள் மத்திய உயர்நிலங்கள். ஸோ மத்திய உயர்நிலங்கள்லாம் என்னென்னு பாருங்கள். மத்திய உயர்நிலங்கள் என்ன, நர்மதை ஆற்றிற்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையே அமைந்திருக்கிறது தான் என்னதுன்னா மத்திய உயர்நிலங்கள். சரிங்களா, ஸோ அது எங்கே அமைஞ்சிருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்பகுதியின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் வந்து அமைஞ்சிருக்குது. சரிங்களா, ஸோ இம்மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா வடமேற்காக குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை சுமார் 700 கிலோமீட்டர் வரை இது வந்து நீண்டுள்ளது. ஸோ வடக்கில் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அருகில் சராசரியாக சுமார் 400 மீட்டர் உயரத்தையும் தென்மேற்கில் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் உயரத்தையும் வந்து இது வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குருசிகார். சரிங்களா, டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குருசிகார். எத்தனைனா 1722 மீட்டர். ஸோ அதோட குருசிகாரோட அந்த உயரமும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எவ்வளோ 1722 மீட்டர். சரிங்களா, ஸோ மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் மாலவா பீடபூமின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்பீடபூமி பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலும் விந்திய மலைக்கு வடக்கிலும் வந்து இது வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் வந்து கலக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எந்த ஆற்றோட கலக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியை பார்த்தீங்கன்னா பண்டல்கண்ட் என்றும் இதன் தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா பாகல்கண்ட் என்றும் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, பண்டல்கண்ட், பாகல்கண்ட். சரிங்களா, ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோட்டா நாகபுரி பார்த்தீங்கன்னா சோட்டா நாகபுரி பீடபூமி மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் வந்து அமைந்துள்ளது. இப்பீடபூமி பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெரும் பகுதி, மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளை வந்து உள்ளடக்கியதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்பகுதி பார்த்திங்கன்னா இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றதாக இருந்திருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள் தக்கான பீடபூமி. ஸோ தக்கான பீடபூமி பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டதாகும். சரிங்களா, ஸோ இது தோராயமாக பார்த்திங்கன்னா முக்கோண வடிவம் தான் இதுவும் இருக்குது. சரிங்களா, இது வந்து என்னது முக்கோண வடிவத்தில் இருக்குது. வடமேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா விந்திய சாத்புரம் மலைத்தொடர்களையும், வடக்கில் வந்து மகாதேவையும் மைக்கலா குன்றுகளையும், வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகளையும், மேற்கில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளையும், கிழக்கில் பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் இது வந்து எல்லைகளாக கொண்டுள்ளது. ஸோ அதோட எல்லைகள் ரொம்ப முக்கியம். சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர் முதல் 1000 மீட்டர் வரையும் இது வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, என்னது 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர் முதல் 1000 மீட்டர் வரை உயரம் வரையும் இது வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகள்னால் என்ன, இம்மலைகள் பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுது. சரிங்களா, இவை மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. இம்மலையின் வடபகுதி பார்த்திங்கன்னா சயாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, இதன் உயரமானது பார்த்திங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல அதிகரிக்கிறது. இதன் உயரம் எப்படி இருக்குன்னா வடக்கிலிருந்து தெற்கு போக 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 அதிகமாகுது. சரிங்களா, ஸோ ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா ஆனைமுடி சிகரம் வந்து இருக்குது. ஸோ மலைவாழிடமான கொடைக்கானல் பார்த்திங்கன்னா பழனி மலையில் வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைந்துள்ளது. ஸோ இம்மலைத்தொடர் பார்த்திங்கன்னா பூர்வாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடகா, தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் வந்து ஒன்றிணைறதா சொல்கிறாங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகளை போன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகளுமே என்னதுன்னா தொடர்ச்சியான மலைகள் அல்லன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக இவை வந்து காட்சியளிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பார்க்க போகிறது கடற்கரை சமவெளிகள். ஸோ கடற்கரை சமவெளிகள்னால் என்ன, இந்திய தீபகற்ப பீடபூமி குறுகலான வேறுபட்ட அகலத்தையுடைய வடக்கு தெற்காக அமைந்துள்ள கடற்கரைகளால் சூழப்பட்டுள்ளது தான் இந்த வந்து கடற்கரை சமவெளி. சரிங்களா, ஸோ இந்திய தீபகற்ப
பீடபூமி குறுகலான வேறுபட்ட அகலத்தையுடைய வடக்கு தெற்காக அமைந்துள்ள கடற்கரைகளால் சூழப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கடற்கரை சமவெளிகள் பார்த்திங்கன்னா ஆறுகள் கடல் அலைகள் ஆகியவற்றின் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்களால் வந்து கடற்கரை சமவெளிகள் வந்து உருவாயிருக்குது. ஸோ இந்திய கடற்கரை சமவெளிகளை பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். என்னது மேற்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளி. அதாவது அந்த மாதிரி மலைகளை பிரித்தோமா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு. ஸோ அதே மாதிரி இது வந்து மேற்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லி பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ மேற்கு கடற்கரை சமவெளினா என்ன? மேற்கு கடற்கரை சமவெளி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா? மேற்கில் வந்து உருவான கடற்கரை தான் மேற்கு கடற்கரை சமவெளி. ஸோ இது எப்படின்னா மேற்கு தொடர்ச்சி எங்கே அமைந்திருக்குதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில வந்து அமைஞ்சிருக்குது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வடக்கில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரை இது வந்து நீண்டு 10 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக வந்து இது இருக்குது. இச்சமவெளி பார்த்தீங்கன்னா மணர் கடற்கரை கடற்கரை மணல் குன்றுகள் களிமுகங்கள் காயல்கள் எஞ்சிய குன்றுகள் மற்றும் சரளை மணல் மேடுகள் போன்ற நிலத்தோற்றங்களை வந்து இது வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மேற்கு கடற்கரையின் வடபகுதி பார்த்திங்கன்னா குங்கண கடற்கரை எனவும் மத்திய பகுதி கனரா கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மேற்கு கடற்கரையின் வடபகுதி என்னன்னா கொங்கண கடற்கரை எனவும் மத்திய பகுதி கனரா கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ 20 to 100 கிலோமீட்டர் வரை இதன் அகலமும் 550 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இதன் தென்பகுதி மலபார் கடற்கரைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன பேர் அது வந்து எந்த கிலோமீட்டர் வரை பரவி இருக்குது நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆழமில்லாத பல காயல்கள் பார்த்திங்கன்னா உப்பங்கழிகள் மற்றும் டெரிஸ் போன்றவை கடற்கரை பகுதியில் காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வேம்பநாடு ஏரி இப்பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான ஏரியாகும். என்னது? மேற்கு கடற்கரை சமவெளியில் உள்ள முக்கியமான ஏரி எதுன்னு கேட்கலாம். வேம்பநாடு ஏரி. சரிங்களா? ஸோ அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி பார்க்கலாமா? கிழக்கு கடற்கரை சமவெளினா என்னதுன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையே மேற்கு வங்காளம் ஒடிஷா ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வரை இது வந்து பார்த்திங்கன்னா நீண்டுள்ளது. இச்சமவெளியானது பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளால் வந்து இது வந்து உருவாயிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இச்சமவெளி பார்த்திங்கன்னா புதிய வண்டல் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வடசர்க்கார் எனவும் கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி என்னன்னா சோழமண்டல கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வடசர்க்கார் எனவும் கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை எனவும் இது வந்து அழைக்கப்படுது. ஸோ மகாநதி பார்த்திங்கன்னா டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரியாகும். ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி என்னதுன்னா சிலிக்கா ஏரி. அடுத்து கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே வந்து என்ன இருக்குதுன்னா கொள்ளேரி ஏரி இருக்குது. சரிங்களா? என்னது? கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே பார்த்திங்கன்னா கொள்ளேரி ஏரி அமைந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் வந்து என்ன இருக்குன்னா பழவேற்காடு அதாவது என்னன்னா புலிக்காட் ஏரி அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் என்ன இருக்குது? பழவேற்காடுன்ற புலிக்காட் ஏரி வந்து அமைஞ்சிருக்குது. இவை பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள முக்கியமான ஏரிகளாகும். என்னது? கிழக்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள முக்கியமான ஏரி எது? இந்த தான். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் தீவுகள்னா என்னது? 4 பக்கமே நீரால் சூழப்பட்டிருக்குதான் தீவுகள். ஸோ 3 பக்கம் வந்து நீரால் சூழப்பட்டு ஒரு பக்கம் நிலப்பகுதியை கொண்டதான் என்னதுன்னா தீபகற்ப பீடபூமின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதாவது புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தீவுகள் பாருங்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் என 2 பெரும் தீவு கூட்டங்கள் வந்து இந்தியாவில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? அந்தமான் நிக்கோபார் தீவுகள் லட்சத்தீவுகள். ஸோ 2 தீவுகள் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. நம்ம இந்தியாவில் எத்தனை தீவு கூட்டங்கள் இருக்குதுன்னு கேட்கலாம். 2 தீவு கூட்டங்கள். ஸோ 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடாவிலும் 27 தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் அரபிக்கடலிலும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எந்த தீவு கூட்டங்கள் எந்த கடலில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இவற்றில் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் வந்து உருவானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை வந்து என்னதுன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவு. சரிங்களா? இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை என்னன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவு. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அந்தமான் தீவுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்தமான் தீவுகள் பாருங்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இத்தீவு கூட்டங்கள் பார்த்திங்கன்னா கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக வந்து இருக்குது. சரிங்களா? பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாலும் அதிக ஈரப்பதம் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுவதாலும் அடர்ந்த காடுகள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து காணப்படுது. இத்தீவின் பரப்பளவு பார்த்திங்கன்னா 8249 சதுர கிலோமீட்டர். சரிங்களா?
ஸோ இத்தீவு கூட்டத்தை பார்த்திங்கன்னா 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னதுன்னா அவை வந்து வடபகுதிகள் பார்த்திங்கன்னா அந்தமான் எனவும் தென்பகுதி பார்த்திங்கன்னா நிக்கோபார் எனவும் அழைக்கப்படுது. எனது வடபகுதி அந்தமான் நிக்கோபாரில் வடபகுதி அந்தமான், தென்பகுதியில் வந்து நிக்கோபார்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் சேர்த்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதன் நிர்வாக தலைநகரம் எங்கே இருக்குன்னா போர்ட் பிளேயர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்கிறது. ஸோ நிக்கோபாரின் தென்கோடி முனை பார்த்திங்கன்னா இந்திரா முனைன்னு அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள் லட்சத்தீவுகள். இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு பார்த்திங்கன்னா முருகை பாறைகளால் ஆனது. சரிங்களா? என்னது முருகை பாறைகளால் ஆனது. இத்தீவுகள் பார்த்திங்கன்னா சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். இதன் நிர்வாக தலைநகரம் எங்கே இருக்குதுன்னா கவரட்டியில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதோட நிர்வாக தலைநகரம் எங்கே இருக்குது, இதோடது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. ஸோ இங்கு மனிதர்கள் வசிக்காத பிக்தீவு பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் போகணும்னு சொல்கிறாங்க. என்னது அந்த தீவில் வந்து மனிதர்கள் வசிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னதுன்னா பறவைகள் சரணாலயமாக அது வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன தீவுனா பிட் தீவு. சரிங்களா? ஸோ லட்சத்தீவு பார்த்திங்கன்னா மினிக்காய் மற்றும் அமின் தீவு கூட்டங்கள் 1973ஆம் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குன்னு பாருங்கள், மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் இருந்திருக்கு. 1973க்கு அப்புறம் தான் லட்சத்தீவுகள்னு அழைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்ற கடல் தீவுகள் என்னன்னு பாருங்கள். இந்தியாவின் 2 பெரும் தீவு கூட்டங்களை தவிர்த்து பல்வேறு சிறிய தீவுகள் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, கங்கை டெல்டா பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் வந்து காணப்படுது. சரிங்களா? இவற்றில் பல தீவுகள் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வசிப்பதில்லை. ஸோ இதில் வந்து பல தீவுகள் இருக்குது. அந்த தீவுகள் வந்து மனிதர்களால் வாழ முடியாது. ஸோ இத்தீவுகளை அருகாமையில் உள்ள அந்தந்த மாநிலங்கள் தான் நிர்வாகம் செய்யுது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்தியாவின் வடிகால் அமைப்பு. ஸோ ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் என்னென்ன நீர்நிலைகள் இருக்குன்றதை பற்றி பார்க்கறதுக்கு பேர் தான் இந்தியாவின் வடிகால் அமைப்பு. சரிங்களா? வடிகால் அமைப்பு என்பது முதன்மை ஆறுகளையும் துணை ஆறுகளையும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ சேர்க்கும் செயலாகும். சரிங்களா? ஸோ ஆறு, துணை ஆறுகள், அதோட ஏரிகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வடிகால் கொப்பரைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? வடிகால் அமைப்பானதை பொறுத்தே இது வந்து அமைகிறது. எனது வடிகால் அமைப்பானது பொறுத்தே அமைகிறது. ஸோ இந்தியாவின் அமைப்பிட அடிப்படையில் வடிகால் அமைப்பை வந்து 2 பிரிவாக பிரிக்கலாம். சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா இமயமலையில் தோன்றும் ஆறுகள், தீபகற்ப இந்திய ஆறுகள்னு 2ஆக பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ஆறுகள் என்னென்னு பார்ப்போமா. இமயமலையில் தோன்றும் ஆறுகள் என்னென்னு பாருங்கள், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இதெல்லாம் என்னது இமயமலையில் தோன்றும் ஆறுகள். தீபகற்ப ஆறுகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபகற்பத்தில் தோன்றும் ஆறுகள் நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இந்த 6ம் பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகள். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இமயமலையில் தோன்றும் ஆறுகள். ஸோ இவ்வாறுகள் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வந்து பாய்கிறது. சரிங்களா? ஸோ வடக்கே உள்ள இமயமலையில் இந்த ஆறுகள் உற்பத்தி ஆவதால் இதை வந்து என்னதுன்னா இமயமலை ஆறுகள்னு சொல்கிறாங்க. என்னது இமயமலையோட வடக்கில் இது உற்பத்தி ஆகிறனால இது வந்து இமயமலை ஆறுகள்னு சொல்கிறாங்க. ஸோ இவை வந்து என்னதுன்னா வற்றாத ஜீவ நதிகள். ஸோ என்னென்ன நதிகள்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சிந்து நதி பார்ப்போமா. ஸோ சிந்து நதி பாருங்கள். சிந்து நதி பார்த்திங்கன்னா 2850 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்திய பகுதியில் எத்தனைனா 709 கிலோமீட்டர் நீளம் மட்டுமே பாய்கிறது. அதாவது இந்தியாவில் 709 மட்டுமே பாயுது. உலகில் உள்ள நீளமான நதிகளில் ஒன்றாக திகழ்வது எதுனா இந்த சிந்து நதி தான். உலகில் உள்ள நீளமான நதிகளில் ஒன்றியது சிந்து நதி. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திபெத் பகுதியில் உள்ள கைலாஸ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் பார்த்திங்கன்னா மானசரோவர் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் வந்து இது வந்து பாயுது. ஸோ ரொம்ப முக்கியம். இந்நதி பாயும் மொத்த வடிகால் அமைப்பு பார்த்திங்கன்னா பரப்பானது என்னதுன்னா 11,65,500 சதுர கிலோமீட்டர்லேருந்து 3,21,280 சதுர கிலோமீட்டர் பரப்பு வந்து இது வந்து இந்தியாவில் உள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது உலகத்திலேயே மிக நீளமான நதி எதுன்னு கேட்கலாம், சிந்து நதி. சரிங்களா? இது எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை கொண்டு இது வந்து உருவாக்கப்படுது. சரிங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின் தென்புறமாக பாகிஸ்தானின் சில்லார் பகுதியில் நுழைந்து
பின் என்னது அரபிக்கடலில் வந்து கலந்தது. சரிங்களா? ஸோ சிந்து நதி எந்த கடலில் கலக்குது? அரபிக்கடலில் கலக்குது. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இதன் சிந்து நதியின் துணையாறுகள் என்னென்னு பாருங்கள். ரொம்ப 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 முக்கியம். அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின். சரிங்களா? ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ் மற்றும் சட்லஜ் இதுதான் என்னது? இதனோட துணையாறுகள். ஸோ சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாப். என்னது? சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எதுனா சீனாப். சரிங்களா? ஸோ கங்கை ஆற்றின் தொகுப்பு பார்த்தீங்கன்னா 8,61,404 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாயும். இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை வந்து இது வந்து கொண்டதாகும் சொல்லி சொல்கிறாங்க. கங்கை சமவெளியில் பல நகரங்கள் ஆற்றங்கரையொட்டியும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாகவும் உள்ளது. என்னது? கங்கை நதி பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் பரவி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதோட வந்து இது இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்டதாகும் சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கங்கையாறு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் 7,010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகிரதி என்னும் பெயருடன் இது வந்து உற்பத்தி ஆகுது. என்னது? 7,010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து என்ன பேரில் உற்பத்தி ஆகுதுன்னா பாகிரதி என்ற பேரில் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த நதியின் நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 2,525 கிலோமீட்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ வடபகுதியில் இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோமதி, காக்ரா, கண்டக், கோசி மற்றும் தென்பகுதியிலிருந்து யமுனை, சோன், சாம்பல் போன்ற துணையாறுகள் கங்கையுடன் இணைகின்றன. ஸோ எந்த பகுதியிலிருந்து என்ன ஆறு இதோட இணையுதுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, வங்கதேசத்தில் கங்கை வந்து பத்மா என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுது. என்னது? வங்கதேசத்தில் வந்து கங்கை என்ற ஆறு வந்து என்னது? பத்மா என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுது. ஸோ கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகள் வந்து சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை வந்து உருவாக்கிய பின் இது வந்து என்னென்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஸோ சிந்து நதி பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் கலக்குது. கங்கை நதி பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு. ஸோ பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பில் பாருங்கள், திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஸ் மலை தொடரில் உள்ள செம்மாயுங் டங் என்ற பனியாற்றில் என்னது? செம்மாயுங் டங் என்ற பனியாற்றில் சுமார் 5,150 மீட்டர் உயரத்திலிருந்து இது வந்து உற்பத்தி ஆகுது. இதன் மொத்த வடிகால் அமைப்பான 5,80,000 சதுர கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இதோட மொத்த வடிகால் அமைப்பு 5,80,000. சரிங்களா? இந்தியாவில் மட்டும் எவ்வளோனா 1,94,413 சதுர கிலோமீட்டர். என்னது? பிரம்மபுத்திரா. சரிங்களா? ஸோ திபெத் பகுதியில் சாங்போனா என்ன அர்த்தம்னா தூய்மைன்னு அர்த்தம். சரிங்களா? என்ற பெயரில் இது வந்து அழைக்கப்படுது. என்னது? திபெத் பகுதியில் சாங்போ என்ற பெயரில் வந்து இது அழைக்கப்படுது. இவ்வாற்றின் நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 2,900 கிலோமீட்டர். சரிங்களா? இதில் 900 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மட்டுமே இந்தியாவில் பாய்கிறது. என்னது? இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 2,900. அதில் 900 மட்டும்தான் உற்பத்தி ஆகுது. மீதி 2,000 என்னது? வேறு நாட்டில் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? வேறு நாட்டில் பாயுது. 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாயுது. சரிங்களா? ஸோ பிரம்மபுத்திரா ஆறு பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திஹாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள்ள வந்து நுழையுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ இது வந்து என்னதுன்னா இவற்றின் சில முக்கிய துணையாறுகள். சரிங்களா? ஸோ பிரம்மபுத்திராவோட துணையாறுகள் எதுன்னு கேட்கலாம். ஸோ வங்காளதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்த போது மேக்னா எனவும் அழைக்கப்படுகிறது. என்னது? வங்காளதேசத்தில் ஜமுனானும் கங்கை ஆற்றோட இணைந்த போது மேக்னா எனவும் இது வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ இமயமலையில் தோன்றும் ஆறுகளின் சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இது பார்த்திங்கன்னா நீளமானவை மற்றும் அகலமானவை. சரிங்களா? வற்றாத நதிகள், நீர்மீன் உற்பத்தி செய்ய இயலாத நிலை, ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்துக்கு ஏற்றது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இமயமலையில் தோன்றும் ஆறுகளின் சிறப்புகள். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தீபகற்ப இந்திய ஆறுகள். ஸோ இதோட இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் பெரிய பாடம் தான். ஸோ கஷ்டப்பட்டு படிச்சிருங்க. ஜாகிரஃபியில் நம்ம படிக்க போகிற பாடமே பார்த்திங்கன்னா மொத்தம் 7 பாடம் தான். சரிங்களா? ஸோ இந்த 7 பாடமும் ரொம்ப 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 முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு பாடம் தான் நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் பார்த்திங்கன்னா தீபகற்ப ஆறுகள் எனப்படுது. பெரும்பாலான ஆறுகள் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகும். சரிங்களா? இவை வந்து பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள்னு சொல்லி சொல்கிறாங்க. நீரின் அளவு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவுக்கு ஏற்றாற்போல் வந்து மாறுபடும். சரிங்களா? இவ்வாறுகள் செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியை வந்து பாய்கிறது. ஸோ தீபகற்ப ஆறுகளை வந்து அவை பாயும் திசையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். என்னதுன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் 2ஆக பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்னு பாருங்கள். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா.
காவிரி, இதெல்லாம் என்னதுன்னா இந்த 4 ஆறும் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். ஸோ ஃபஸ்ட்டு மகாநதி பார்ப்போமா. இந்த நதி பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகாவிற்கு அருகில் உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக சுமார் 851 கிலோமீட்டர் நீளத்திற்கு இது வந்து பாய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி மற்றும் நன் ஆகியவை இதன் முக்கிய துணையாறுகள். என்னது, மகாநதியோட முக்கிய துணையாறுகள் சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி மற்றும் ரன். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ மகாநதி பார்த்திங்கன்னா பல கிளையாறுகளாக பிரிந்து டெல்டாவை உருவாக்குகிறது. இந்நதி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஸோ மகாநதி என்னது வங்காள விரிகுடாவில் தான் கலக்குது. சரிங்களா. ஸோ கோதாவரி பாருங்கள், தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு. என்னது, 1465 கிலோமீட்டர். கோதாவரி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உற்பத்தி ஆகும். ஸோ இது எங்கே உற்பத்தி ஆகுது, மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகும். சரிங்களா. ஸோ இந்நதிக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விருத்த கங்கா எனவும் இது வந்து அழைக்கப்படுது. என்னது, கோதாவரியோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விருத்த கங்கா. இது பார்த்திங்கன்னா 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை கொண்டது. ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் வந்து இது வந்து கலக்குது. சரிங்களா. பூர்ணா, பென்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால் மற்றும் சலாமி போன்றவை வந்து இதன் வந்து துணையாறுகள். சரிங்களா. ஸோ இதோட துணையாறுகளும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்நதி பார்த்திங்கன்னா ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா என 2 கிளைகளாக பிரிந்து பெரிய டெல்டாவை வந்து உருவாக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கோதாவரி பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அமைந்துள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது, கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணாவை பாருங்கள், கிருஷ்ணான்ற ஆறை பற்றி பாருங்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பலேஸ்வர் என்ற பகுதியில் வந்து ஊற்றாக உருவாகி சுமார் 1400 கிலோமீட்டர் நீளம் வரை இது வந்து எத்தனைனா 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை வந்து இது கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இது பார்த்திங்கன்னா தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதியாகும். எனது தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான். சரிங்களா. கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாரு இதுதான் இதோட துணையாறுகள். சரிங்களா. துணையாறுகள் ரொம்ப முக்கியம், அது எங்கே கலக்குதுன்றது முக்கியம். சரிங்களா. இந்நதி ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து ஹம்ஸ்லா தேவி என்ற இடத்துல வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. சரிங்களா. எந்த இடத்துல, ஹம்ஸ்லா தேவி என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்குது. சரிங்களா. ஸோ காவிரி அடுத்து பாருங்கள், காவிரி ஆறு வந்து கர்நாடகா மாநிலத்தில் குடகுமலையில் தலைக்காவிரியில் உற்பத்தியாகி சுமார் என்னது 800 கிலோமீட்டர் நீளத்துக்கு இது வந்து பாயுது. இது வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ தென்னிந்தியாவினா என்னது, நம்ம இருக்கிற இடம் தான் தென்னிந்தியா. ஸோ தென்னிந்தியாவின் கங்கைன்னு அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காவிரி. ஸோ கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா 2ஆக பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் இதுக்கு வந்து புனித ஆற்று தீவுகளை வந்து உருவாக்குது. சரிங்களா. பின்பு வந்து என்னதுன்னா தமிழ்நாட்டில் நுழைந்து தொடர்ச்சியான மற்றும் குறுகலான மலையிடுக்குகள் வழியாக ஒகேனக்கல், நீர்மூன், ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என 2 பிரிவுகளாக பிரிந்து இறுதியில் பூம்புகார் என இடத்துல வந்து வங்கக்கடலில் கலக்குது. ஸோ காவிரி எங்கே கலக்குது, பூம்புகாரில் வந்து தான் கலக்குது. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். என்னது, நர்மதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டாக் பீடபூமியில் 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாக 1312 கிலோமீட்டர் நீளத்தையும் 98,796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தையும் வந்து இது வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு நீண்ட களிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் வந்து கலக்குது. சரிங்களா. இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலே நீளமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதோட துணையாறுகள் என்னென்னு பாருங்கள், பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா மற்றும் கோலர் இதான் இதோட துணையாறுகள். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் தபதி ஆறு பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக முக்கிய ஆறுகளுள் ஒன்றாகும். இந்நதி பார்த்திங்கன்னா 724 கிலோமீட்டர் நீளத்தையும் 65,145 சதுர கிலோமீட்டர் வடிநிலத்தையும் வந்து இது வந்து கொண்டு இருக்குது. சரிங்களா. இந்நதி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள உயர்நிலத்தில் முல்டாய் என்ற இடத்திலிருந்து உற்பத்தியாகுது. ஸோ பின்பு காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் வந்து கலக்குது. சரிங்களா. தீபகற்ப இந்திய ஆறுகளில் நர்மதை, தபதி மற்றும் மாகி ஆகிய 3 ஆறுகள் மட்டுமே வந்து என்னென்னா கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வாகி, கோமே, அருணாவதி, அனேர், நீசு, புரே, பாஞ்சரா மற்றும் போரி ஆகியன தபதி ஆற்றின் துணையாறுகளாகும். ஸோ தபதி ஆற்றின் துணையாறுகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா.
ஸோ அடுத்து பாருங்கள், இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ், ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் புக்கில் இருக்காது. ஸோ இங்கே தான் கொடுத்துருப்பேன், நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஆற்றில் ஜெர்சப்பா ஜோக் நீர்வீழ்ச்சி உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த ஆறுனா ஷராவதி. சரிங்களா? இந்தியாவோட 10 உயரமான அருவிகளில் ஒன்று தான் என்னதுன்னா இந்த ஷராவதி. சரிங்களா? இது வந்து எங்கே இருக்குன்னா கர்நாடகத்தில் இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 250 மீட்டர் உயரத்திலிருந்து விழுவதால் வந்து இந்த ஆறு வந்து ஏற்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தென்னிந்திய ஆறுகளின் சிறப்பியல்புகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது குறுகலான மற்றும் நீளம் குறைந்தவை. சரிங்களா? வற்றும் ஆறுகள் இவை வந்து நீர் என்னது மின்சாரம் உற்பத்திக்கு வந்து இது வந்து ஏற்றதாக இருக்குது. நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படாதவை. சரிங்களா? இதெல்லாம் என்னது நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாதவை. ஸோ அவ்வளோதான், இந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து என்னென்னா புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். சரிங்களா? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோசி. 3 பக்கம் நீரால் சூழப்பட்டு ஒரு பகுதி வந்து 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தீபகற்பம். முன்னாடியே சொன்னேன்ல, 4 பக்கம் நீரால் சூழப்பட்டது தீவு, 3 பக்கம் நீரால் சூழப்பட்டது தீபகற்பம். சரிங்களா? பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது இலங்கை. சரிங்களா? இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எதுனா ஆனைமுடி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாங்கர். சரிங்களா? ஸோ பழவேற்காடு ஏரி பார்த்தீங்கன்னா டேஸ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளதுன்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். சரிங்களா? ஸோ அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். சாங்போனா என்னதுன்னா பிரம்மபுத்திரா. யமுனைனா என்னது கங்கை ஆற்றின் துணையாறு. புதிய வண்டல் படிவுகள் பார்த்தீங்கன்னா காதர். சரிங்களா? பழைய வண்டல் படிவுகள் பாங்கர். சரிங்களா? காட்வின் ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உயர்ந்த சிகரம். சோழமண்டல கடற்கரை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. சரிங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம வந்து தமிழில் 4 இயல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஜாகிரஃபி முடிச்சிட்டோம். ஸோ பாலிட்டி சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டு முடிச்சிட்டோம், அவ்வளோதான். நான் ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்குது. ஸோ அதுவும் எடுத்து வச்சுட்டேன், அடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பார்க்கணும். மேக்ஸில் வந்து இன்னும் ஒரு 3 பார்ட் வரும். சரிங்களா? மேக்ஸ் 3 பார்ட்டு, எக்கனாமிக்ஸ் ஒரே வீடியோவில் முடிச்சிருவேன். ஸோ எக்கனாமிக்ஸு, மேக்ஸு ப்ளஸ் தமிழில் ஒரு இயல். ஸோ இந்த 3 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து இன்றைக்குள்ளே வந்து முடிச்சிருவேன். மேக்ஸிமம் வந்து இன்றைக்குள்ளே வந்து முடிச்சிருவேன். மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் நாள் வரைக்கும் போகும். சரிங்களா? ஸோ புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஸோ புதன்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்துடும். ஸோ வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.